உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த பித்ருக்கள் எத்தனை 7 ஜென்மங்கள் நான் செய்த பாவத்தை கூட இந்த ஒரு பரிகாரம் உடைச்சு எரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் ஆலமரம் நடுறது. ஏன் இந்த அட்சயலக்ன பദ്ധதிக்கும் ஆலமரத்துக்கும் ரொம்பவே தொடர்பு உண்டுங்க. இந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும், யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு கஷ்டத்துக்கு அப்புறம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, விபத்து ஏற்பட்டது, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு நிறைய கஷ்டம். ரிஷபலக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது, அவங்களுக்கு கல்யாணம் இப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பரிகாரம் சொல்லுவோம், முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க. பழனி கோயிலுக்கு போகாதீங்க, அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நவரத்னங்களை பற்றி யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இந்த வருஷத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க, அடுத்த வருஷம் பயன்படுத்தாதீங்க. அதுவும் லக்னம் மாறிச்சுன்னா டோட்டலாகவே உங்களுக்கு தனுசு லக்னமா முத்து தயவு செஞ்சு தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மருத்துவராகப்பட்டவர் கண்டிப்பாக ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் தெரியலன்னா அவர் மருத்துவர் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான இதுவே கிடையாது, ரைட்ஸே கிடையாதுங்கிறாரு. அந்த ஆலமரம் அந்த 7 ஜென்ம சாபங்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்துக்கு உண்டு. இந்த ஆலமரத்தை யாரெல்லாம் நடுறாங்களோ, அந்த ஆலமரம் வளர்றதுக்கு துணை செய்கிறாங்களோ, அவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அந்த கர்மாவை கழிச்சவங்களா மாறிடுவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்து வச்சுக்கோம். அந்த வகையில ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனல்களில் பார்த்துக்கிட்டு தான் வந்துச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். கண்டிப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற ஜோதிடம் 90% ஜாதகம் ரீதியாக தான் இருக்குது. கடவுளை பற்றி நீங்கள் அதிகமாக பேசி நாங்கள் யாருமே கேட்டதில்லை மேம். கடவுளை பற்றி ஏன் அதிகமாக பேச மாட்டேறீங்க? இல்லை, கடவுளை பற்றி நிறைய பேசியிருக்கோம், ஆனால் ஜோதிடத்தோட ரொம்ப மிங்கிள் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆன்மீகமும் ஜோதிடமும் இணைஞ்சு தான் நமக்கு பலன்கள். எப்போதுமே ஆன்மீகமும் ஜோதிடமும் சேர்ந்து தான் இருக்கணும். பட் நம்ம பரிகாரமாக நம்ம ஜோதிடத்தோடு அதை மிங்கிள் பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு தேவை அப்படின்னா கடவுளை இருக்க பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது முதன்மையாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்களுக்கும் பரிகாரத்தோடு இணைஞ்சு பார்க்குறதுக்கும் நம்ம ஜாதகத்திற்கு எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிரிக்கணும். ஏன்னா பரிகார ரீதியாக ஒரு கடவுளை வணங்குறோன்னா அது குறிப்பிட்ட கால அளவுகள், இந்த டைமில் வணங்கினா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும், அது இவ்வளோ வருஷத்திற்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதுவும் அதிகபட்சம் நம்ம அட்சயலக்ன பദ്ധதிங்கிறதே லக்னத்தை வளர்த்தி பலன் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்படி லக்னம் மாற மாற ஒவ்வொரு ஒரு வருஷம், ஒரு மாதம், 10 நாளுக்கும் பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த வருஷம் நாங்கள் ஒரு தெய்வத்தை கும்பிடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த வருஷத்திற்கு அந்த தேவதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ அதை பலமாக பிடிச்சிக்கோங்க. அது ஒவ்வொருத்தங்க ஜாதகத்திற்குமே வெவ்வேறையாக தான் மாறும். நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வேறு, நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு. இப்போது முருகப்பெருமான் இன்றைக்கி நிறைய பேர் முருகனுடைய பக்தியாக தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு தமிழர்களுக்கு கண்கண்ட கடவுள் அப்படின்னாவே அது முருகப்பெருமான்னு சொல்லுவோம். சரி, இந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும், யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு கஷ்டத்துக்கு அப்புறம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. என்னங்க கடவுளை கும்பிட்டா கஷ்டம் கூட வருமா அப்படின்னு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உண்மை அது. ஏன்னா சில விஷயங்கள் அந்த தெய்வங்கள் நமக்கு பலன் தருவதற்கு முன்னாடி அங்கே கோயிலுக்கே நம்மளால் போக முடியாது, அவ்வளோ சோதனைகள் இருக்கும். நம்ம பத்திரிக்கையில் பார்த்துருப்போம், நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, விபத்து ஏற்பட்டது, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு நிறைய கஷ்டம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கஷ்டங்கள் ஏன் நடக்குது? அப்போது இந்த லக்னம் மாறும்போது ரொம்ப அழகாக சொல்ல முடியும். ரிஷபலக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது, அவங்களுக்கு கல்யாணம் இப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பரிகாரம் சொல்லுவோம், முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க, முருகனை கும்பிடுங்க. முக்கியமாக பழனி கோயிலுக்கு போகாதீங்க, அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சரி, எங்கே போகலாம் அப்படின்னா நீங்கள் வயலூர் முருகன் கோயிலுக்கு போகலாம், அல்ல குகை கோயில்கள் ஏதாவது தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய இப்போ
பழனி மலை கோயிலுக்கு போகாமல் கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடி முருகனை பிடிக்கலாமா? தாராளமாக கும்பிடலாம். இப்படி ஏன் அந்த பழனி மலைக்கு போகக்கூடாதுன்னா, இங்கே ரிஷபத்திற்கு பழனிங்கிறது மேஷம் 12வது வீடை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்போ விரயம்ங்கிறது எங்கே ஏற்படும்? அப்போ போவாங்க, கால் சுளுக்கும், கால் தடுக்கும், காலில் ரத்தம் வரும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை கடந்து தான் அந்த முருகனை போய் தரிசனம் பண்ண முடியும். அப்போது அது தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பலன் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு. இப்போ நான் வெளிநாடு போகணும்னு ரிஷபராசிக்காரங்க கேட்குறாங்க, ரிஷபலக்கணம் அட்சய லக்கணமாக போகிறவங்க கேட்குறாங்கன்னா, நீங்கள் பழனி முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க, வெளிநாடு போயிடலாம். சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். அப்போது எதுக்காக, என்ன காரணத்துக்காக பிடிக்கிறோம் அப்படிங்கிற நிகழ்வு இருக்குது. இப்போ நான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு நான் போய் அங்கே பழனி முருகனை கும்பிடும்போது எனக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் அதில் சாதகமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ சில இடங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகள் ஒரு ரொம்ப சந்தோஷமாக போய் கும்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிறோம், குலதெய்வம் கோயிலுக்கு சந்தோஷமாக சூப்பராக போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. இதுவே சிம்ம லக்னம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணாவே அங்கே ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட தடைகள் வரும். அவங்க சிக்கலில் மாட்டிக்குவாங்க, ஏண்டா போனோன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால தான் பொதுவாக இந்த தெய்வம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்களா, உங்களுக்குன்னு எந்த தெய்வம் சப்போர்ட் பண்ணும், நீங்கள் அதை போய் வழிபடுங்க. இந்த டைமில் போங்க, இந்த கிழமைக்கு போங்க, இந்த நேரத்துக்கு போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அதை அவங்க பயன்படுத்தி நல்லா தான் இருந்திருக்கு. ஏன்னா பொதுவாக நீங்கள் சொன்னீங்க, நான் அதை பண்ணேன், எனக்கு சிக்கலாகிடுச்சுன்னு நம்ம மக்கள் நிறைய சொல்லுவாங்க. அதனாலேயே நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஜென்ரலாக ஆன்மீகத்தை தனியாக பேசுவோம், ஜோதிடத்தை தனியாக பேசுவோம். இது ரெண்டையும் இணைச்சி பலனாக கொடுக்கும்போது அது ஜென்ரல் பலனாக இருக்கும். 90% பலன் சரியாகவே இருக்கும். அந்த 10% அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்க ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு போடுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம 100% பலன்களை கொடுத்தாலும் அந்த 1% ஏன் ஃபெயிலியர் ஆகுங்கிற கேள்வி தான் மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதனால் நம்ம பரிகாரங்கிறது ஏழ்பியில் இருக்குது. பட் அது எப்போ செய்யணும், யாரெல்லாம் செய்யணும், இந்த நேரம் எனக்கு பலன் கிடைக்கும்னா மட்டும்தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். நான் முன்னாடியெல்லாம் ராசி கற்களை பரிந்துரை பண்ணுவேன். இந்த ஏழ்பிக்கு வருவதற்கு முன்பு அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே ஜோதிட குடும்பம் தான். அதனால் எங்கள் மாமனார் 30 வருஷமாக ராசிகளில் ரிசர்ச் பண்ணி அந்த ராசி கற்களை பரிந்துரை பண்ணுறவர். அப்போது அதை நாங்கள் பார்த்து எந்த ஜாதிக்கு எதை பொறுத்தணும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் ஏழ்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதில் நிறைய பாயிண்ட் கிடச்சிது. இல்லை, நம்ம எல்லாருக்கும் இந்த ஜென்ம லக்னத்தையும் ராசியும் வச்சு கொடுக்குறப்போ அங்கே ஒரு சிலருக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ அது இதுக்கு சரியாக வருது. அப்போது அங்கே கல் போட்டாலும் போடலைனாலும் இங்கே உள்ளது தான் அங்கே கரெக்டாக வருது. அப்படிங்கிறப்போ இது ஒரு சப்போர்ட் ஃபைல் தான். இப்போ ஒருத்தருக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டாலே போதும், கூடுதலாக பூஸ்ட் எடுத்துக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது சப்போர்ட்டாக அந்த கற்கள் அப்படிங்கிறது வேலை செய்யுது. ஆனால் நமக்கு இதுவே போதும்ன்ட்டு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ ஏழ்பி வந்ததுக்கப்புறம் நவரத்னங்களை பற்றி யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ரொம்ப என்கிட்ட கேட்டால் மட்டும் சொல்லுவேன், சரி இதை மட்டும் இந்த வருஷத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க, அடுத்த வருஷம் பயன்படுத்தாதீங்க. அதுவும் லக்னம் மாறுச்சுன்னா டோட்டலாகவே உங்களுக்கு தனுசு லக்னமாக முத்து தயவு செஞ்சு தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் இருக்கிறதுனால கோயில்கள் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் அப்ளை பண்ணுறதில்ல. நான் படிச்சுட்டேன்னா என்னால் இதை புரிஞ்சுக்க முடியும். நான் புரிஞ்சதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் என்னாலேயே நான் டிசைட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த ஏஎல்பி ஜோதிடர்கள் மட்டும்தான் ஜோதிடம் படிங்கன்னே சொல்லுவாங்க. மற்றவங்க படிங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அதில் இந்த ஏஎல்பி படித்த மாணவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க இந்த வகுப்பு எப்படியெல்லாம் சார் உருவாக்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் நடந்திருக்கு, இது உண்மையிலே படித்தா பலன் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறத விட எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள்ட்ட கேட்டால் அவங்களால அது சுலபமாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்களா மேம்? இன்னைக்கு வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க, தாராளமாக பார்க்கலாம். இப்போது நான் ஒருத்தரை சொல்கிறேன். இவர் அக்கு பஞ்சரில் ஒரு டாக்டர். அவர் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது, நான் மருத்துவத்துறையில் இருக்கேன், நான் ஜோதிடம் படிக்கணும், நான் படிச்சிட்ருக்கேன், இதையும் ஏழ்பி நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. அவர் எதுக்காக ஏழ்பிக்குள்ளே வந்தாருன்னா அவர் மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்க துறையில் இந்த ஏழ்பியை அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில சின்ன சான்றுகள் தான். யாரோட நேம்? அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவரை நாங்கள் ஏஎல்பியினுடைய போதி தர்மர்னு சொல்லுவோம். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துறையோட இந்த ஏஎல்பியை அப்ளை பண்ணி நிறைய சக்ஸஸான ரிசல்ட் அவர் மருத்துவ ஃபீல்டில் கொடுத்துருக்காரு. குண்டிக்கான ராதாகிருஷ்ணன் பேர், கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. அந்த குண்டிக்கானங்கிறது அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம், அந்த ஊரில் அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இப்போ அவர் அந்த ஏஎல்பியை பற்றி அந்த வகுப்பில் அனுபவங்கள், எப்படி இவர் இந்த வகுப்புக்குள்ளே வந்தார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ அவர் மூலியமாகவே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் புதுவுடை மூர்த்தியை என்னோட குருநாதர் அவருக்கு நன்றி.
உங்களுக்கு ஏற்பி ஜோதிடத்தை அறிமுகம் பண்ண டாக்டர் சாந்தி உங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக சார். ஏற்கனவே வந்து நம்ம அக்குபஞ்சரில் ஒரு நல்ல டாக்டராக இருக்கும், அந்த அந்த பக்கமே கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருப்போம். இந்த ஏஎல்பி கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த தோற்றம் எங்கேருந்து வந்தது சார்? அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது? ஒரு மருத்துவராகப்பட்டவர் வந்து கண்டிப்பாக வந்து ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் தெரியலன்னா அவர் மருத்துவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான இதுவே கிடையாது, ரைட்ஸே கிடையாதுங்கிறாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அக்குபஞ்சரில் வந்து ஜோதிடம் பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு இது பண்ணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் அக்குபஞ்சர் வந்ததே வந்து ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்துலேருந்து அக்குபஞ்சரே வந்திருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில கிளாஸஸ் போனேன், படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதில் வந்து ரொம்ப தூரத்துக்கு என்னால் போக முடியல, ஏன்னா மேற்கொண்டு சொல்லித்தரதுக்கு ஆட்கள் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் கணக்குகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் கணக்கு போடணும். ஒரு இதை வந்து ஒரு தொந்தரவுக்கு ஒரு சீரியஸான தொந்தரவு ஒருத்தருக்கு இருக்குது, அதுக்கு நான் கணக்கு போட்டு சொன்னால் 8 மணி நேரம் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டிய வேலை. அப்போ தான் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு இது இருக்கா ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்தியன் அஸ்ட்ராலஜி. ஆனால் இந்தியன் அஸ்ட்ராலஜியில் ஒரு மிகப்பெரிய நான் அது வரைக்கும் புரிஞ்சுட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷம் குரு கூடவே 24 மணி நேரமும் தங்கி தான் படிக்கணும். அப்போ தான் வந்து ஜோதிடம் வரும் அப்படிங்கிறது. அப்போ தான் எதேச்சா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி பற்றின ஒரு சில இது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சாந்திதேவி மேடம் அவங்களோட இது வந்து நம்பர் எனக்கு கிடச்சிது. அவங்கள நான் வந்து இது பண்ணி காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சொல்கிறாங்க இது என்னங்கிறது தெரியல, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து 15 நாளில் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சரி, நமக்கு இப்போ வந்து ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெரியணும், இது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணேன். கிளாஸ் போச்சு, ஒரு 10 நாள் கிளாஸ் போச்சு. 11ஆம் நாள் வந்து என்கிட்ட வந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணமான ஒரு பெண், அவங்களுக்கு அப்போ தான் அது வந்து முதல் பிரசவம். அவங்ககிட்டேருந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேருந்து எனக்கு ஃபோனில் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது வந்து இப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து 7 மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. நேற்று திடீர்னு என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்துட்டு ஆண் குழந்தை. டாக்டர்கள் வந்து நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாங்க, குழந்தை வந்து பிழைக்காதுன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். சரி சார், நீங்கள் வந்து நேற்று தான் பிறந்த குழந்தை, அதனால் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த டைம் அதெல்லாம் வாங்கிட்டேன். நான் வாங்கி இது பண்ணி ஏஎல்பி ஆப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்பில் வந்து இது பண்ணி ஃபீட் பண்ணி பார்த்தேன். ஃபீட் பண்ணி பார்த்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து ஜாதகம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. எனக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து 8வது பாகம் வந்து எப்படி இருக்குது, அந்த உயிர் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது, அது வந்து அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. அப்போ ஏன் வந்து இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுது, ஏன் வந்து இவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு 45 நாள் கணக்கு வந்து ஏஎல்பியில் இருக்குது. அந்த கணக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த 45 நாளில் வந்து கிரகத்தோட இது வந்து அந்த நட்சத்திர பாதங்கள் வந்து மாறுது, லக்னம் மாறுது. இது மாறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து பிழைக்குங்கிற ஒரு இது. ஐயா வந்து வகுப்பில் வந்து எப்போவுமே சொல்கிறது, நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லுங்க ஐயா, கரெக்டாகும், தப்பே வராதியான்னு. அந்த ஒரு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நான் வந்து இது பண்ணி சொன்னேன். நான் சொல்லி இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த குழந்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 45 நாள் வந்து பீரியட் வந்து முடிஞ்சது. அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க. கண்ணு டெஸ்ட்டு, பிரெயின் டெஸ்ட்டு, இது நரம்பு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இது காது சரியாக கேட்குதா, கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லா டெஸ்ட்டும் அந்த குழந்தைக்கு என்ன டெஸ்ட் பண்ணுமோ தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஸ்கேன் டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. பண்ணி இது பண்ணால் நான் வந்து அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை என்கிட்ட பேசுவாங்க, இல்லை தைரியமாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமை ஒன்று தான் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்னு இது பண்ண முடியுது. பேரலாக என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தையோட வந்து கர்மா வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கர்மாங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா என்னோட அனுபவத்தில் வந்து நான் வந்து ஏஎல்பியில் சொல்லி தந்த மாதிரியான கர்மா நான் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது. சரி, இந்த கர்மா அதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா மூலமாக வரக்கூடிய இதில் வந்து ஒரு சில நிகழ்வுகள் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பிரச்சனையாகுதுன்னு தெரிய வந்தது. ஏஎல்பியில் வந்து கர்மா வந்து 3 விதமான கர்மா சொல்லுவாங்க. ஒன்று வந்து தாய் மூலமாக வரக்கூடியது, இன்னொன்று தந்தை மூலமாக வரக்கூடியது, இன்னொன்று சுய கர்மா அப்படின்னு வரக்கூடியது. இதில் வந்து தந்தை வழி கர்மா வந்து இவங்க சொன்ன இதுக்கு வந்து ஃபார்முலாக்கு அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே செட் ஆகுது. நான் இது வந்து சொன்னேன், இது மாதிரி தந்தை வழி இதில் வந்து ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது இது வந்து நான் வந்து முன்னாடி போய் இப்போ முன்ன பின்ன போய் பார்க்கும்போது எனக்கு இது தெரிய வந்தது, இது நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு சில இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த பூர்வ புண்ணியம் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் சொல்லி கொடுத்தேன். அவங்க அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அந்த 45 நாள் பீரியட் முடிஞ்சது. 46வது நாள் அந்த குழந்தை வந்து அந்த 44 நாள் வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, இல்லை ஒருவேளை அதனால வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் நான் நம்பினது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி ஜோதிடத்தை மட்டும்தான் நான் நம்பினேன். 45 நாள் பீரியட் முடிஞ்சது, அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. திரும்ப அந்த குழந்தை வந்து எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் திரும்ப மருத்துவமனைக்கு போகலை. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடையாது, 2 அனுபவம் கிடையாது, கூடவே பேரலா வந்து இன்னொரு அனுபவமும் கிடைச்சது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவங்க வந்து பெண் வந்து டெலிவரி ஆகுது, குறைப்பிரசவம் ஆகுது. ஆன உடனே 2 கண்ணுலையும், அந்த அவங்களுக்கு வந்து 27 வயசு, 2 கண்ணுலையும் பார்வை கம்ப்ளீட்டா போயிடுது. இது அவங்க வந்து என்கிட்ட கேட்கல. இருந்தாலும் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஏஎல்பியில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்கள்ட்ட வந்து உங்களோட ஜாதகம் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நான் என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு இது பண்ணி அது கணக்கிட்டதுக்கு உண்டான வழிமுறை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலையும் பண்ண மாட்டோம், ஒரு சில கிரிட்டிக்கலானதில் அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. பண்ணி இது பண்ணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிய வந்தது ஒரு 21 நாள் காலகட்டம் அது முடியும் போது இவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து பார்வை வரும். நான் வேறு எந்த கால்குலேஷனும் போடல. ஏஎல்பியில் சொல்லக்கூடிய அந்த ஒரு கால்குலேஷன் மட்டும் போட்டு இதையும் நான் சொன்னேன். அந்த 21வது நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து ஸ்லோவாக வந்து கண் பார்வை வந்து 21வது நாளில் வந்து கம்ப்ளீட்டாக 2 கண்ணுலையும் வந்து பார்வை வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த 45 நாள் பீரியட் வந்து இவங்க வந்து குழந்தையோட சேஃபாக வந்து வீட்டுக்கு இது பண்ணி போய் சேர்ந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த குழந்தை வந்து எங்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தை தான். அந்த குழந்தை வந்து எங்கிட்ட கூப்பிட்டுட்டு வரும்போது வந்து அந்த குழந்தைக்கு வந்து 6 மாதம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகுது. பிறக்கும் போதே குழந்தைக்கு என்ன கேட்டிங்கன்னா 2 காலுமே வந்து இந்த இடத்துல வந்து வளைஞ்சிருக்கு. இப்படியே டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 5 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஜீன் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட இது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. வரவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜாதகம் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சளி தொந்தரவு, ஒரு ஜுரம் வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கறது இல்லை, அதாவது பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதனால் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் பார்க்கலாம்னு இது பண்ணி, அதுவும் ஒரு முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, ஏஎல்பியில் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னது வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனை வந்து தீவிரமாக இருந்தால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஜாதகம் தூக்கின்னு வருவாங்க, சார் எங்கள் இப்போ குழந்தை வந்து எப்படி சார் படிக்கும் அப்படிம்பாங்க. பார்த்தா குழந்தைக்கு 2 வயசு தான் ஆயிருக்கும். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ வந்து பேச வேண்டாம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, அதுவும் உயிராபத்து சம்மந்தப்பட்டது மட்டுமே பேசுவோம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம்னு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் விட்டாச்சுன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியாது. இந்த குழந்தை வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த அக்குபங்க்சரையும் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத இதையும் நான் வந்து லிங்க் பண்ணி வந்து இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஒரு சில இது வந்து அவங்கள வந்து இது பண்ணி செய்ய சொன்னேன். அந்த குழந்தைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, தாய் வழி இதுலேருந்து ஒரு தாய் வழி கர்மாலேருந்து ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது. அதையும் அவங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இது வந்து பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இது தெரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அவங்கள வேறு ஆப்ஷன் இல்லை, 5 வயசு வரைக்கும் காத்திருந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்னதை கேட்கல. நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வந்து லட்சக்கணக்கான ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு சொல்லலை. இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன இது வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோம். சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட முன்னோர்கள் அனுகிரகம் இதுவும் எல்லாம் சரியாகும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களும் நம்பிக்கையோடு இது பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தை வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 14 மாதம் ஆகுது. அந்த குழந்தை வந்து என்ன கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் நடக்காமல் இருந்த குழந்தை இவங்க தூக்கிட்டு தான் வருவாங்க. அந்த குழந்தை வந்து கால் வந்து ஓரளவுக்கு ஒரு 70% வந்து 2 காலுமே வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். குழந்தை வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ போன வெள்ளிக்கிழமை அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வருது. ஓடி வந்து ஒரு 4 ஸ்டெப்பை வந்து ஏறுது. அதுவே கையில் இருக்க கம்பியை பிடிச்சிட்டு. கூடுதலாக அவங்க ஒரு தகவல் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்து வேறு யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜீன் டெஸ்ட் ஏதாவது பண்ணணுமாங்கிறதுக்காக அதே டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேற எங்கேயாவது போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்களா, நாங்கள் தான் சின்ன குழந்தைக்கு 2 வயசுக்கு அதாவது 1.5 வயசுலாம் பண்ண வேணாம்னு சொன்னோமே, நீங்கள் 5 வயசுல தான் பண்ண சொன்னோம், இந்த குழந்தை நல்லா நடந்து வருது அப்படின்னு இருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே நாங்கள் வந்து பார்க்கல, குழந்தைக்கு சரியாயிடுத்து அவ்வளோ அப்படிங்கிற தகவல் மட்டும் அவங்க வந்து பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள கிரிட்டிக்கலான இதில் வந்து நிறைய இதில் வந்து என்னோட அனுபவம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்குக்கிட்ட வந்தாச்சு. என்னோட மருத்துவ அனுபவத்தில் நானும் அந்த ஏஎல்பியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா.
கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க ஏற்கனவே பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஜோதிடத்தை கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சில வருடங்கள் 24 மணி நேரமுமே அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா இங்க 15 நாள் கிளாஸ். இந்த 15 நாள் கிளாஸ் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது சார்? கண்டிப்பா. அதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த 10 நாள்ல நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். 2 பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணேன். கரெக்டா என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து ஒரு 15 நாள், 20 நாள், 30 நாள் அப்படின்னு வர என்ன கேட்டீங்கன்னா, என்னோட பேஷண்ட்டுகள்ல யாருக்கெல்லாம் எனக்கு வந்து மருத்துவ ரீதியா வந்து எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து ஒரு இதுல இருந்தேனோ, உதாரணத்துக்கு வந்து ஒரு 16 வயசு பொண்ணு 3 தடவை தற்கொலை அட்டெம்ப்ட். அது வந்து ஏஐபியில் வந்து கணக்கு போட்டு அந்த குழந்தையோட பெற்றோருக்கு வந்து ஒரு 30 நாள் பொறுத்துருங்க, நட்சத்திர பாதம் மாறப்போகுது, பொறுமையாக இருங்க. அந்த பெண் குழந்தை வந்து அந்த கிரிட்டிக்கலான பீரியடை தாண்டி வெளியே வந்து இப்போ அந்த பெண் குழந்தை வந்து ரெகுலராக எல்லோரும் போகிற மாதிரி காலேஜுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு ஒழுங்காக பரீட்சை எழுதிக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு உதாரணம் 2 உதாரணம் கிடையாது, ஏகப்பட்ட உதாரணம். இன்னொரு உதாரணம் கேட்டிங்கன்னா, ஒரு 65 வயசு ஒரு இந்த லேடி ஒருத்தாங்க, தொடர்ச்சியாக வந்து கம்ப்ளைண்ட்டுகளை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து வாரம் வந்து இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. அப்போ அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா, அக்குபங்க்சரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வியாதிகளும் அது கோல்டாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், எல்லாமே மனசில் என்ன ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றது. ஆனால் அந்த மனசை எப்படி டயக்னைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு அக்குபங்க்சரில் வந்து வழி இருக்குது. ஆனால் அந்த வழி எனக்கு தெரியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணது, அது வந்து சைனீஸில் இருக்குது அந்த டெக்ஸ்ட். அது நான் வந்து சைனீஸ் படிக்கணும்னாலே 10 வருஷம் ஆகும். ஏன்னா சைனீஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான லாங்குவேஜ். அது நான் வந்து சைனாவில் போய் 7 வருஷம் படிக்கணும். ஸோ இப்போ எனக்கு சரி இந்த இது நம்ம வந்து இது பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாமேன்னு கேட்டு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க கேட்கும்போது, எனக்கு வந்து 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க சார், என்னம்மா உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, என்னோட ஒரு பையன் சார் 32 வயசு, அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவன் நல்ல வந்து 70,000 சம்பளம் வாங்குறான், ஆனால் பெண்ணே அமைய மாட்டேங்குது சார் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் ஜாதகத்தை கொடுங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னே என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது நிமிஷத்தில் எங்கே வந்து அந்த சிக்கலோட முடிச்சு எங்கே இருக்குங்கிறது தெரிய வந்தது. சிக்கலோட முடிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய லோக்கல் சர்க்கிளுக்குள்ளே ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளேயே பொண்ணை தேடி இருந்திருக்காங்க. ஏஎல்பி கணக்கு வந்து தெளிவாக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தூரத்தில் இருக்க பொண்ணா பாரு, ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பொண்ணு பாரு அமையும் அப்படின்னு. அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் வகுப்பில் வந்து ஐயா சொல்லி கொடுத்துறாங்க, மேடம் சொல்லி கொடுத்துறாங்க, டீச்சர் சொல்லி கொடுத்துறாங்க. அந்த ஒரே இது டிப்பிக்கலாக நான் வந்து கணக்கு தான் இது பண்ணி அதை அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அவங்களும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரே மாதத்தில் அந்த பையனுக்கு வந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அமைஞ்சு அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1 மாதம் நிச்சயதார்த்தமும் பண்ணாங்க, 4 மாதத்தில் வந்து கல்யாணமும் ஆச்சு, கன்சீவும் ஆனாங்க, முதல் குழந்தையும் பிறந்தாச்சு 1.5 வயசு. கண்டிப்பாக. அதாவது இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் இது எல்லாமே முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகமே இருக்காது. ஜாதகம் இல்லைன்னா கூட என்ன கேட்டிங்கன்னா, வந்து உட்கார்ந்தவங்க அந்த இதை வச்சு நம்ம வந்து ஒரு பிரச்சனை இதுங்கிறது அது வந்து ஒரு மிக அற்புதமான விஷயம். அந்த பிரச்சனை இதை வச்சு என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். நான் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சரி எப்போவுமே ஒரு விஷயம் கிடச்சின்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு புது சாம்சங் மொபைல் வாங்கியிருக்கேன், அது இதெல்லாம் வேலை செய்யுது அதெல்லாம் வேலை செய்யுதான்னு பார்க்குற அந்த இயல்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது. நான் வர்றது எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வரவங்களை உட்காந்து வைக்கிறது, அந்த பிரச்சனை ஜாதகம் போட்டு இது பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் இவங்க அவங்கள்ட்ட என்ன கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து முதுகு வலி வந்துக்கிட்டே இருக்குது. சரி அவங்கள இது பண்ணி வச்சு பிரச்சனை ஜாதகம், அதுக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் வந்து பிரச்சனை வந்து எப்படி பார்க்கணும் நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஐயா சொல்லி கொடுத்து ஒரு வழிமுறையை நான் வந்து இது பண்ணேன். 12க்குள்ளே ஒரு நம்பர் சொன்னாங்க. அந்த நம்பர் வந்து கரெக்டாக அவங்களோட பிரச்சனை எங்கே இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி ஆர்கியூமெண்ட் வருது. நான் கண்ணை மூடிக்கிட்டு என்ன கேட்டிங்கன்னா, வகுப்பில் சொல்லி கொடுத்தது அப்படியே அவங்கள்ட்ட வந்து சொன்னேன். நான் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், அது வந்து பிரச்சனையாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் சொன்னால் எனக்கு வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடிகிறது இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உங்களோட சூழல், நீங்கள் இது வந்து மாறிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை குறைச்சிங்கன்னா உங்கள் உடம்பு சரியாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இது வந்து உறவுநிலை வந்து மேம்படும், உங்கள் ஃபேமிலி வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு உதாரணம் கிடையாது, ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி உங்ககிட்ட கிளாஸ்க்கு வந்து ஒரு 15 நாளில் அவங்க எந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அவங்களே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா மேம்? இதில் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி கர்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. முதல்ல நமக்கு ஆணி முடிச்சு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ஏன் முக்கியமாக படிங்கன்னு அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா,
நான் தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிக்காம பலன்களை மட்டும் அனுபவிக்கணும்னா முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமே நான் பண்ணின தவறுகளுக்கும் நன்மைகளுக்கும் உள்ள பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது. அப்போ எனக்கு நல்ல பலன் மட்டும்தான் கிடைக்கணும், எனக்கு கெட்டதே நடக்கக்கூடாதுன்னா அது முடியுமா? அப்போ இறைவனும் அந்த விதிக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. சார் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான், விதியை மதியால் வெல்லலாம், அந்த மதிக்கும் ஒரு விதி வேண்டும். அந்த புத்தி வேலை செய்யணும்னா கூட அதுக்கும் ஒரு விதி வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். அப்போது இதை வந்து வகுப்புகளை சொல்லி கொடுத்துருவோம். உன் கர்மா எங்கே ஆரம்பித்தது, எந்த இன்னொரு இதை வந்து மற்ற இடங்களில் நான் பதிவு பண்ணலை, இங்கே தான் முதல் முறையாக ஆதனுக்காக பதிவு பண்ணுறேன். சார் வந்து அந்த கடந்த பிறவியினுடைய தொடர்பை வந்து எடுப்பாங்க. அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக சாஃப்ட்வேர்லாம் உருவாக்கினாங்க. ஆனால் யாருக்கும் ரிலீஸ் பண்ணலை, அது அவங்க மட்டுமே. ஏன்னா அது கடந்ததனுடைய பலன் தான் இங்கே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலே வந்துடுது. அதனால் தனியாக அதை போய் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அதில் கனெக்ட் ஆகுதாங்கிறதுக்காகவே அதை உருவாக்கினாங்க. அதில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அதில் அப்ளிகேபிள் ஆச்சு. அப்போ யாருடைய தண்டனையை பெறுவதற்காக இந்த பிறப்பு படைக்கப்பட்டது? ஒரு குழந்தை கஷ்டப்படுது, அதை பார்த்து பெற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அந்த குழந்தைக்கு விதிக்கப்பட்ட தண்டனையா இல்லை பெற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா? 2 பேருமே அங்கே கனெக்ட் ஆகுறாங்க. நான் இந்த உலகத்தில் பிறக்கணுன்னா ஒன்று என்னுடைய கர்மா அங்கே இருக்கும், என்னுடைய அம்மாவுடைய கர்மா அங்கே இருக்குது, என்னுடைய அப்பாவுடைய கர்மா அங்கே இருக்குது. அப்போ யாருடைய கர்மாவை தாங்கி நீ பயணிக்கிற, அப்போ அதை கிளியர் பண்ணு, உனக்கு நடந்துடும். நிறைய நீங்களே பார்த்துருக்கலாம், அப்பா பொண்ணு பார்த்தாலோ அம்மா பொண்ணு பார்த்தாலோ சில ஜாதகங்களுக்கு திருமணம் அமையாது. ஏன்னா அவங்க கர்மா அங்கே வேலை செய்யும், அப்புறம் எங்கே அமைச்சு கொடுக்கும். அப்போது இதுக்கு பரிகாரம் நீங்கள் கேட்டீங்க, கோயில்னு. சார் வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஒன்று உண்டு. இது யாருக்குமே சொல்லலை, இந்த நிகழ்ச்சியில் தான் முதல் முறையாக உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். மரம் நடுவது அப்படிங்கிறது, அதுவும் இங்கே அந்த பித்ரு தோஷம்னு நிறைய, அந்த வார்த்தையை கூட நாங்கள்லாம் வகுப்பில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த தோஷங்கிற வார்த்தையை கூட நாங்கள் வகுப்பில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தனிப்பட்ட எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. நம்ம பிரச்சனைக்கு ஒரு காரணத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த பித்ருக்கள் எத்தனை 7 ஜென்மங்கள் நான் செய்த பாவத்தை கூட இந்த ஒரு பரிகாரம் உடச்சி எறிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் ஆலமரம் நடுறது. ஏன் இந்த அட்சயலக்கண பദ്ധதிக்கும் ஆலமரத்துக்கும் ரொம்பவே தொடர்பு உண்டுங்க. சார் வந்து அந்த ஆலமரத்தை பார்த்து தான் அந்த லக்னம் வளருங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆலமரம் அவர்கிட்ட பேசும். அப்போது அந்த ஆலமரம் அந்த 7 ஜென்ம சாபங்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்துக்கு உண்டு. இந்த ஆலமரத்தை யாரெல்லாம் நடுறாங்களோ, அந்த ஆலமரம் வளர்கிறதுக்கு துணை செய்கிறாங்களோ, அவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அந்த கர்மாவை கழிச்சவங்களா மாறிடுவாங்க. இதில் யார் கர்மாவை அதிகமாக சேர்ப்பாங்க தெரியுமா? இப்போ ஒருத்தங்க மரக்கன்று நட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடாத, இது ஆலமரம் படரும், எந்த இடத்துல நடக்கூடாது, அது எனக்கு பாதிக்கும்னு தடுக்கிறான் பாருங்க, இந்த 7 ஜென்ம பாவமும் அந்த ஒருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த கர்மாவை அவங்க அப்புறம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் இந்த ஆலமரத்துக்கு அவ்வளோ வலிமை. அந்த காலத்துலலாம் தீர்ப்பு சொல்கிறது கூட பஞ்சாயத்து எங்கே கூடும்? ஒன்று அரச மரத்தில், இன்னொன்று ஆலமரத்தில் கூடும். அந்த ஆலமரத்திற்கு அமரும் மரம் அப்படிங்கிறது அதுதான். அத்தனை லட்சம் ஜீவராசிகளுக்கும் அது உணவாக அங்கே போகும். அவ்வளோ லேஸில் அந்த ஆலமரம் ஒரு இடத்துல வளர்ந்துராது. நிறைய சொல்லுவாங்க, வீட்டில் ஆலமரம் வந்தால் அந்த வீட்டுக்கு ஆபத்து. அப்போது நம்ம பிரச்சனைகளை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை இந்த ஆலமரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது. அதனால இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடியது என்னென்னா, ஆலமரம் படர்ந்து விரியும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய அடுத்தடுத்த 1000 தலைமுறைக்கும் கூட அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அவ்வளோ பிரம்மாண்ட அந்த விருட்சத்தை வந்து வளர்க்குறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும். இன்றைக்கி நிறைய நம்மளுடைய தேவைகளுக்காக மரங்களை வெட்டுறோம், ஆனால் அந்த ஆலமரத்தை மட்டும் தயவு செஞ்சு யாரும் வெட்டாதீங்க. இது கூடுமான வரையும் ஏதாவது ஒரு கோவிலில், அந்த நந்தவனங்களில் ஒரு இடத்துலையாவது அந்த ஆலமரம் இருக்கும்படியாக இன்றைக்கி நிறைய பரிகார ஸ்தலங்களில் பாருங்கள், இந்த ஆலமரம் தலவிருட்சமாக எங்கே இருக்கோ அங்கே பிரச்சனைகள் தீரும். அரச மரம் தலவிருஷமாக, ஏன் அரச மரத்தை குழந்தை இல்லாதவங்க சுத்த சொல்கிறாங்க? அந்த தெய்வங்கள் அந்த மரம் வழியாக நமக்கு பேசக்கூடிய வல்லமை. நிறைய பேருக்கு குலதெய்வமே மரமாக தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் மரத்தை வச்சு தான் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த மரங்களுக்கு பேசக்கூடிய வலிமை நமக்கு ஆக்சிஜன் யார் கொடுக்குறா? பிராணவாயு எங்கேருந்து இயற்கையாக நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? மரங்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அப்போ மரங்களை கும்பிடுங்கிறது தான் இங்கே இயல்பில். சார் அதிகமாக இது யாருக்குமே தெரியாது. அவங்க இன்ன வரையும் பரிகாரமாக அந்த மரம் நடுறதுக்குன்னே ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் ஒரு 100 மரக்கன்றுகளாவது வருடம் தோறும் அவங்க நடுவாங்க. அது யாரை பார்த்தாலும் பரிகாரமாக இந்த மரக்கன்றை நடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் ஆலய வழிபாடுங்கிறது
நம்ம ஆத்மார்த்தமாக உள்ளன்போட சரணாகதியாக வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த மரம், ஆலமரத்தினுடைய வழிபாடு என்பது அடுத்த தலைமுறைக்கும் இருந்து பலன் தரக்கூடிய ஒரு ஜீவராசிக்கு நம்ம உணவு கொடுக்க முடியாது. இது எத்தனை நம்ம இருக்கிற வரையும் கொடுக்கலாம், நம்ம சந்ததிகள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் ஆலமரத்தை மட்டும் நட்டுனோம்னா நீங்கள் உணவு கொடுக்க வேண்டியதே இல்லை. அவங்க அழகாக வருவாங்க, அவங்க குடியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பழம், ஆலம்பழமே அவங்களுக்கு உணவாக மாறும். அவங்க அழகாக தங்கிட்டு அவங்களோட இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நடக்கும். வாழையடி வாழையாக வாழணுங்கிறது அந்த ஆலமரத்தை நட்டாவே அங்கே நடக்குங்கிறது தான் சார் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அதனால தான் அந்த ஆலம் விழுதிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்தை மட்டும் அவங்க ஸ்பெஷல் பண்ணியிருப்பாங்க. சர்வ பித்ரு தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த வல்லமை இந்த ஆலமரத்துக்கு உண்டு. கண்டிப்பா மேம். ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றியும் ஆலமரத்தை பற்றியும் நம்மளோட நேயர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கான நேர்காணல் எனக்கா இருக்கட்டும், நம்மளோட நேயர்களுக்காக இருக்கட்டும் ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றிங்க. நன்றி.